வெல்கம் டு அவர் சேனல் நம்ம பணம் வித் லக்ஷ்மி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பல பேர் வந்து கோல்ட் காயின் வாங்கியிருப்போம். பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த ஒரு விஷயம் தெரியாததுனால ஃப்யூச்சரில் கஷ்டமாகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான கிளாரிட்டி கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. நம்ம சேனலில் சேவிங்ஸ் அப்புறம் கோல்ட் டிப்ஸ் ரொம்ப சிம்பிளாக பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள பல பேரு நகை, அதாவது தங்க நகையா வாங்கும்போது நெறைய வேஸ்டேஜ், அப்புறம் மேக்கிங் சார்ஜ் எல்லாம் அதுல ஆட் ஆயி எக்கச்சக்கமா வர்றதுனால, பொதுவாவே கோல்ட் காயின்ஸ் வாங்கி வைக்கிறது நம்மளோட பழக்கமா இருக்கு. ஏன்னா, அந்த சார்ஜஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு. ஆனா, நீங்க கோல்ட் காயின்ஸ் வாங்குறதுனால இந்த ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல கஷ்டமாகும். அப்படி என்ன இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குற எல்லா கோல்டு காயின்ஸையும் பேங்க்ல ஒரு தேவையோ, ஒரு அவசரத்துக்கோ அடகு வைக்க முடியாது. என்னங்க சொல்றீங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. நீங்க கரெக்ட்டா தான் கேட்டிருக்கீங்க. பேங்க்ல எல்லா கோல்டு காயின்ஸையும் அடகு வைக்க முடியாது. ஜுவல்லரியா வாங்குனா எக்கச்சக்க சார்ஜஸ். காயின்ஸா வாங்குனா அடகு வைக்க முடியாது. அப்ப நாங்க என்னதாங்க பண்றது? அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. வாங்க சொல்றேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கைட்லைன்ஸ் படி இந்த 2 காயின்ஸ் மட்டும் எல்லா பேங்க்லயும் அக்செப்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் இல்லன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மின்ட் பண்ற காயின்ஸ். ஆமா. இந்த காயின்ஸ்ல எல்லாத்துலயும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இல்லன்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லோகோ வந்து இதுல இருக்கும். 2வது ரெகக்னைஸ்டு பேங்க்ஸ் மின்ட் பண்ற காயின்ஸ். ஆமா. அந்தந்த பேங்க்ஸ் மின்ட் பண்ற காயின்ஸ் வந்துட்டு நீங்க வாங்கலாம். இது வந்துட்டு எல்லா பேங்க்ஸ்லயும் அடகும் வைக்க முடியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பேங்க் மின்ட் பண்ணுதோ அவங்களோட லோகோ இதுல போட்டிருக்கும். ஆனா, இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயின்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அதிகபட்ச வரம்புன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு லெவலுக்கு மேல அடகு வைக்க முடியாது. இத நீங்க நோட் பண்ணிக்கணும். இன்னொன்னு என்னன்னா, இந்த காயின்ஸ் 2மே எல்லா டைம்லயுமே கிடைக்கிறது கிடையாது. அப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றது? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. உங்களுக்காக கையோட நான் வாங்கிட்டே வந்துட்டேன். வாங்க காட்டுறேன். இப்ப என் கையில இருக்கிற கோல்ட கொஞ்சம் பாருங்க. இது உங்களுக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு கோல்டு பெண்டன்ட். இது வந்து ஒரு 1 கிராம் கோல்ட் பெண்டன்ட். இதுக்கும் காயினுக்கும் நீங்க ஒரு 1 கிராம் கோல்டு காயின் வாங்குனா ரேட் வந்துட்டு எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. இது நீங்க நகைக்கடையில வாங்கும்போதே பெண்டன்ட்ன்னு சொல்லி கேட்டு வாங்கணும். இது நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா டாலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இத ஈஸியா மேல ஹூக் இருக்கிறதுனால நீங்க செயின்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்துட்டு நீங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம பேங்க்ல பிளெட்ஜ் பண்ணிக்கலாம். ரேட் வந்துட்டு 2த்துக்கும் ஆல்மோஸ்ட் சேம் ரேட் தான் வரும். அதனால இத வந்துட்டு நீங்க தாராளமா பேங்க்ல பிளெட்ஜ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே வராது. இப்போ உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நம்புறேன். இதுக்கும் மேல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாரி பல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம சேனல்ல வரப்போது. அதனால மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.